இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. நற்செய்தியின் சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், போதனைகளை நம்பு, அதை கவனி, அதனை வாழ்வாக்கு. ஆனால் போதகர்கள் செய்கின்ற செயல்களை பின்பற்ற வேண்டாம். அதைப்போன்று போதகர்கள் எத்தகைய பண்பினை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக விளக்குகின்றார். ஆகவே நாம் இப்பொழுது விளக்க உரைக்கு செவிமடுப்போம். இறுதியாக ஒரு ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சட்டங்கள் யார் கொடுத்த சட்டம் என்றால், இறைவன் மோசே வழியாக கொடுத்த சட்டம். ஆகவே இந்த மோசே வழியாக கொடுத்த சட்டம் என்பது தேவையான ஒன்று, அதை மக்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இந்த போதகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டாம் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இதை நாம் எப்படி இன்றைய காலகட்டத்திற்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியும் என்றால், பல நேரங்களில் நம்மளே நாம் அடையாளப்படுத்துகிற செயல்கள் நடக்கும். நான் தான் பங்கு தந்த, நான் தான் பெரியவர், நான் தான் தலைவர், நான் தான் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, நான் தான் கவுன்சிலரு, நான் தான் எம்எல்ஏ, நான் தான் என்று தன்னை முன்னிலைப்படுத்த முற்படுகின்ற நிலை. இதை வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதே போன்று செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். முதல் இருக்கையில் அமர வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், ஒரு இடத்துக்கு போனால் என்னை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. ஆக இப்படிப்பட்ட நிலைகள் வேண்டாம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுகோள். அவர் இதை எதிர்பார்க்கின்றார் என்றால், நம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகை பொறுத்தவரை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரியவர்கள். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை எவரொருவர் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவ முற்படுகிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். எவரொருவர் பிறரை தன்னை விட கொஞ்சம் முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்க பெரியவங்க. அப்படின்னா தாழ்ச்சி என்றால் என்ன? தாழ்ச்சி என்பது நம்மை பற்றி தாழ்வாக நினைப்பதல்ல, மாறாக நம்மை பற்றி குறைவாக சிந்தித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்தும் பிறருக்கு கொடுப்பதற்காக என்ற தெளிவுடன் வாழ்வதுதான் தாழ்ச்சியினுடைய அடிப்படை. ஆக இதற்கு எடுத்துக்காட்டு என்று நாம் பார்க்க வேண்டுமென்றால், நம்முடைய முன்னாள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிவதற்கு முன்பாக அவர் அங்கே ஒரு வேட்டிக்கானுக்கு உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருக்கிறாரு, ஹோட்டல்னு வச்சிங்க. அப்போது அந்த ஹோட்டலுக்கு பே பண்ணணும். இப்போ போப் ஆகிட்டார். இப்போ அங்கே இருக்கிறவங்க பே பண்ணலாம். பட் இவர் என்ன செய்கிறாரு, இவராக போய் அவர் வெக்கேட் பண்ணுறாரு. வெக்கேட் பண்ணிவிட்டு அது பணத்தை செலுத்தி அதை பே பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய கடமை, நான் தங்கி இருக்கிறேன், அதுக்கு நான் தான் பே பண்ணணும், இதுக்கு திரு அவை பே பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதற்கு உரிய தொகையை கொடுத்து விட்டு வருவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக பொதுவாக திருத்தந்தை அவர்கள் ரெட் கலர் ஷூ அணிவது வழக்கம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதையும் மாற்றிவிட்டு கருப்பான அந்த பொதுவாக அவர் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஷூ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோன்று அதன் பிறகு கழுத்தில் போடுற அந்த சிலுவை பொதுவாக கோல்டு அதாவது நகையை உருக்கி போடக்கூடிய ஒன்று, தங்கத்தில் சிலுவை போடுவாங்க. பட் அவர் இரும்பில் உள்ள சிலுவை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். அதுபோன்று தங்குகின்ற இடம், எனக்கு இந்த அரண்மனையில் நான் தங்க விரும்பலை, ஒரு சாதாரண ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு அறையை தேர்ந்தெடுப்பதையும் பார்க்கின்றோம். இறுதியாக 2013ஆம் ஆண்டு புனித வியாழன் அன்று பொதுவாக திருத்தந்தையர்கள் குருவானவர்களுடைய பாதங்களை கழுவுவது வழக்கம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருந்த இளம் கைதிகள் அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அங்கே இருந்த பெண்களும், அகதிகளாக இருந்த பெண்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய பாதங்களை கழுவி தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற தாழ்ச்சி என்பது, எவரொருவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாரோ அவர் விண்ணகத்திலே உயர்த்தப்படுகின்றார். ஆகவே இயேசு தன்னை சிலுவையிலே தாழ்த்தி கொண்டார், உயர்த்தப்பட்டார். இதுபோன்று தான் கிறிஸ்தவர்களாகி நாம் நம்மையை தாழ்த்துகின்ற பொழுது இறைவன் முன்பு உயர்த்தப்படுகிறோம்.
இந்த உலகத்தின் முன்பு நீங்கள் உயர்த்தப்படுகின்றது என்பது காசு இருக்கிற வரைக்கும் உங்களை உயர்த்தி பிடிப்பாங்க, காசு இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. ஆக எதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், எதற்கு உங்களுடைய வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக பிறருக்கு எங்களால் இயன்றவற்றை நாங்கள் செய்து வாழக்கூடிய பிறன்பு பணியை செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.